நான் எல்லோரும் போல பஞ்சம் படைக்க தான் ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு வந்தேன். ஸோ ஒரு கையேறு நிலையில தான் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு நான் வரேன். நான் காதலிச்சோம்னாக்கா கொண்டாடணுங்க. அந்த காதல் தோல்வி அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்களா, யாருக்குமே கிடைக்காத காதல். இந்த மாதிரி ஒரு பொண்ணு வாழ்க்கையில் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஆளு. பட் ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங். அழகான பொண்ணு அப்படி இப்படின்லாம் நான் தேடி போனதே இல்லை. ஆனா உன் முகத்தை தாண்டி யோசிக்க முடியல. 17-18 வயசுலயே நான் வியாபாரத்துக்கு வந்துட்டேன். எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு. அதை தாண்டியும் 21 வயசுல கணக்கில் ஏர்ன் பண்றேன். நான் நிறைய ஃப்ரீலான்சர் ஒர்க்லாம் பெரிய பெரிய வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் பண்ணியிருக்கிறேன். இந்த டெக்னாலஜியை கற்றுக்கிட்டதே ஒரு காதல் காண்டி தான். இதுக்கடையில் இன்னொரு பெண் என் வாழ்க்கையில் வர மனைவியா என் கூட வந்தா லைஃப் எப்படி இருக்கும்னு யோசிக்காம நான் தான் வேணும்னு வந்திருக்கேன். பெண்களை மதிக்கணும், பெண்கள் மீது நம்பிக்கை வைக்கணும். என்னுடைய வாழ்க்கையை நான் கற்றுக்கொண்ட லெசன்லாம் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன். கஷ்டமின்றி கடவுளிடம் கையேந்தி நின்று என்னுடைய சப்ஸ்கிரைபர், ஃபாலோவர்ஸ், கிளைண்ட்ஸ் இவர்கள் மூலமாகத்தான் என்னுடைய வாழ்க்கை வளம் பெற்றிருக்கின்றது. இந்த ரியல் எஸ்டேட் தொழிலை நான் சிறப்பாக செய்கின்றேன் என்றால் நீங்கள் என் மீது வைத்த நம்பிக்கை, பெரும் நம்பிக்கை. எத்தனை பேர் தெரியுமாங்க என்னைய வெறுப்பவர்கள் வெகு சிலர் தான். என்னை நம்பி என் மீது அன்பு பாராட்டக்கூடிய ஒரு மக்கள் நிறைய இருக்கிறாங்க. எங்கேருந்தோ கால் பண்ணுவாங்க, நீங்கள் சிறப்பாக செயல்படுறீங்க, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க. நான் சொல்கிறதெல்லாம் நம்புவாங்க, நம்பிக்கிட்டு வாங்குவாங்க. எனக்கு இன்னும் பொறுப்பு அதிகமாச்சு. ஸோ ஒரு கையேறு நிலையில் தான் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலுக்கே நான் வரேன். நான் வந்து ஓரளவுக்கு நான் நல்லா சம்பாதிக்கிறேன், என்னோடய கடனெல்லாம் அடைக்கிறேன். எனக்கு இந்த தொழில் மீது அளப்பரிய மரியாதையும் நம்பிக்கையும் ஒரு ஒரு உறுதியான மிக மிக உறுதியான ஒரு லாயலாக இருக்கணும். இங்கே வந்து இந்த தொழிலுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நான் எடுத்து இந்த தொழிலை திறம்பட செய்கிறேங்க. ஏன்னா எனக்கு கிடைத்த அந்த சொற்ப பணமாக இருந்தாலும் அதிக பணமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. நான் எல்லோரும் போல பஞ்சம் படைக்க தான் ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு வந்தேன். ஆனால் இந்த தொழில் என்னை எங்கள் இவ்வளோ தூரம் குரோத்து கொண்டு போயிருக்குது. இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் என் மீது வைத்த நம்பிக்கை தாங்க. அவ்வளோ நம்பிக்கை. இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் வேறு யாருக்கும் கிடச்சிருக்காரு. இதற்கெல்லாமே இறைவன் காரணம். நிச்சயமாக நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள், இந்த டெக்னாலஜியை நான் சரியாக பயன்படுத்தி கொண்ட விஷயங்கள். ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து தொழில் மீது ஆசைகள் அதை அளவு கடந்த அதை ஒரு பேஷனாக தான் பிஸ்னஸில் 17-18 வயசுலேயே நான் வியாபாரத்துக்கு வந்துட்டேன். எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு. அதை தாண்டியும் 21 வயசில் கணக்கில் ஏர்ன் பண்ணுறேன். அதை சரியாக கையாள தெரியாமல் வாழ்க்கை போயிட்டு நல்ல பேர் தான் போயிட்டுருக்குது. பட் நான் நல்லா குரோத் ஆகி போய் இன்னும் பெரிய அளவில் வந்திருக்க வேண்டியவன். சில சங்கடங்கள், ஏமாற்றங்கள் எல்லோருக்கும் இருப்பது போல் காதல் வாழ்க்கை எனக்கும் இருந்தது. அது ஒரு பெரிய ஃபெயிலியராக நினச்சேன். இடையில கல்யாணம் ஆகுது, வாழ்க்கை எப்படியே போயிட்டுருக்குது, விருப்பமில்லாமல் தான் வாழ்கிறேன். ஆனால் லைஃபு எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குது. 40 வயசுக்கு அப்புறம் டேக் ஆஃப் ஆகி வர்றேன். வயது வந்து ஒரு பொருட்டே அல்ல. ஸோ அது வரைக்கும் ஸ்ட்ரகிளாக தான், வாழ்க்கை ஏமாற்றமாக தான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு லவ் ஃபெயிலியரு, அது தாங்கவே முடியல. நான் பண்ண பெரிய தப்பு என்ன தாரா தான் எனக்கு ஒரு பெரிய இழப்பாக நினச்சிட்டேன், ஒரு பெரிய கஷ்டமாக நினச்சிட்டேன். அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஆனால் நான் வாழ்க்கையில் எனக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நான் பெற்றுக்கிட்டு இருக்கிறேன். வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குரோத் ஆகிட்டு இருக்குது. ஒரு லெவலில் பார்த்தா உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபர், ஃபாலோவர்ஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த வாழ்க்கை வேறு விதமாக என்னை வந்து திசை திருப்புது. அந்த காதல் தோல்வி அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, 20-21 வயசில், 22-23 வயசில் வருது. யாருக்குமே கிடைக்காத காதல். பஞ்சத்துல நான் லவ் பண்ற மாதிரி உன்னை யாரும் லவ் பண்ண முடியாது. அந்த காலகட்டம் எனக்கு என்னன்னாக்கா, நான் கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும், அப்படிதான் இருந்துச்சு. அப்படி ஒரு காதலி வந்தா. அவன் கேரக்டர் என்னன்னாக்கா, எனக்கு காதலே பிடிக்காது, நான் லவ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு பொதுவான ஃப்ரெண்ட்ஸு மூலிமா அறிமுகமாகறான். அந்த நட்பு வட்டத்துக்குள்ள எல்லாருமே அவளை பற்றி இப்படிதான் சொல்லுவாங்க, அவளுக்கு லவ் பண்ணால் பிடிக்காதுப்பா, லவ்வை பற்றி பேசக்கூடாதுப்பா, அவளுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரு. ஆனால் அவளுக்கு எனக்கும் ஒரு நட்பு உருவாகிறது. அதாவது நான் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு வாழ்க்கையில் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஆளு. உங்களுக்கு கல்யாணத்தை பற்றி என்ன அபிப்பிராயம் இருக்கு? அபிப்பிராயமா? அவ்வளோ நல்லா இல்லை. அப்படிதான் என்னோட ஆசைகள் அப்படிதான் இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையில்
இப்படி ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணு நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு என்னை எதிர்கொள்கிற, அப்படி நல்லபடியாக போயிட்டுருக்கு, அப்படி துள்ளி குதிக்கிறேன். அந்த காலகட்டம் எப்படி அப்படின்னாக்கா வந்து மியூசிக்கில் அவ்வளோ பேஷன். நான் வந்ததே முக்கியமான காரணம், சென்னையை லவ் பண்ணி வந்தேன் சென்னைக்கு. மியூசிக்கில் இருக்கக்கூடிய ஈர்ப்புனால தான். ஏஆர் ரஹ்மான்னா உசுருங்க. ஏஆர் ரஹ்மானுடைய ஒவ்வொரு பிட்டு மியூசிக்கும் 2002 2003 வரைக்கும் அப்படியே எனக்கு மனப்படம். அதுக்கு அப்போ வரைக்கும் வந்த படங்கள் எல்லாமே, அந்த பாட்டுகள் எல்லாமே எனக்கு ஞாபகம். எல்டன் ஜான்னு, டாக்டர் ஆல்பனு, நசரத் ஃபத்தே அலி கானு, போனி எம், மைக்கேல் ஜாக்சனு, இந்த மாதிரி என்னோட ரசிகர்கள்லாம் வேற மாதிரிங்க. அட்வென்ச்சர்ஸ் படம் தான் பார்ப்பேன். வேற லெவலில் இருந்த லைஃப் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. காதல் வந்துச்சு வாழ்க்கையில். சரி, நாங்க சேர மாட்டோம்னா கடவுள் ஏன் எங்க 2 பேரையும் மீட் பண்ண வைக்கணும்? ரொம்ப முக்கியமான காரணம் நான் தான். எனக்கு புரிதல் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, நம்ம வாழ்க்கையை வாழாம தான் வர்றோம், வாழ்ந்து தான் வாழ்க்கையை கற்றுக்கிறோம். எனக்கு காதலை கையாள தெரியல, உண்மை தான். பட்டு ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங். இவ்வளோ நல்ல பொண்ணு. ஒவ்வொரு வாட்டியும் நான் உன்னை பார்க்கும்போது நீ பண்ற ஏதாவது மறுபடியும் எனக்கு மேல லவ் வருது. நான் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அந்த எல்லா மிஸ்டேக்கையும் அவள் வந்து பெருசுப்படுத்தாமல் அந்த காதலுக்காண்டி அவள் காத்திருந்தான். மிஸ்டேக் பண்ணிட்டான் அந்த நேரத்தில். ஒரு பெரிய எனக்கு பெருசாக அது வந்து பெருசே கிடையாது, அந்த நேரத்தில் அது பெருசாக பட்டுச்சு. அதனால ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. அது இன்னும் ரொம்ப பெருசாகிடுச்சு. அப்படியே பேசாமல் போன நாட்கள் அதிகமாயிடுச்சு. சமாதானப்படுத்துவாய் என்ற நான் உன்னை சமாதானப்படுத்துவேன் என்ற நீயும் விளையாடிய விளையாட்டில் இப்படி நாம் நிரந்தரமாக பிரிந்து விடுவோம் என்று நினைக்கவே இல்லை. அவள் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கிறா, என்னை வந்து ரீச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து மொபைல் கிடையாது, அதெல்லாம் பின்னாடி தான் தெரிய ஆரம்பிக்குது. பட்டு அவ்வளோ அற்புதமான பெண். தன்னை சுற்றி ஒரு வலையை உருவாக்கணும், தான் ஒரு நெருப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மென்டாலிட்டி அவளுக்கு. அவள் அப்படி தான் இருந்தாள், நானும் அந்த மாதிரி தான். பட்டு அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் 2 பேர்த்துக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அது வந்து அது ஃபெயிலியர்லாம் கிடையாது, அது சக்ஸஸ்ங்கிறதுக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள். இந்த மீடியாவை நான் சரியாக பயன்படுத்திருக்கிறது அவள் தான் காரணம். அந்த காலகட்டத்தில் நான் படிக்கலை, அதிகமாக படிக்கலை. யூனிவர்சிட்டியில் சேர்ந்தேன், அப்புறம் ஐஐடியை படித்தேன். அதற்காண்டி வந்து 10th 12th வந்து எழுதினேன், நான் பாஸ் ஆனேன். ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நான் இதுக்கு இடையில அந்த காலகட்டத்தில் லண்டன் ட்ரினிட்டி காலேஜில் வந்து மியூசிக் கீபோர்டு பியானோ கற்றுக்கிட்டேன். சும்மா வேறு லெவலில் இருந்தேங்க. கேமுக்காண்டி தான் நான் வந்து ஒரு நெட் சென்டருக்கு போனேன். ஆக்சுவலி வந்து நெட் சென்டருக்கு போய் தான் பழக்கம். அப்போ தான் அவளை கதை சந்திக்கிறேன். ஸோ அவகிட்ட நம்ம வந்து பழகணுங்கிறக்காண்டி இந்த மாதிரி HTML கோடிங்கு, வெப்சைட் டெவலப்மெண்ட்டு, ஏதாவது நீங்கள் இன்றைக்கி பார்க்குறதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டாக, ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான ஆரம்ப கட்டத்தில் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றேன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்து குரோவ் ஆகிறதுக்கு இந்த டெக்னாலஜியை நான் கற்றுக்கிட்ட விதம் தான், காலகட்டம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு, சரிங்களா? அதை தாண்டி GUO, SEO, இதெல்லாம் எனக்கு வந்து எப்போவோ பழக்கம். ரொம்ப ரொம்ப ஏர்லியர் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே AI நான் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏஐக்கு வந்து கோடிங் எழுத ஆரம்பிச்சு மெஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. மெஷினுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். இப்போ எப்படி நம்ம ப்ராம்ப்ட் எழுதுகிறோம், அந்த மாதிரி விஷயங்கள் நான் அப்போவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் நிறைய ஃப்ரீலான்சர் ஒர்க்லாம் பெரிய பெரிய வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோடய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை இப்படி தான் டெவலப் பண்ணேன். ஸோ வாழ்க்கை பணம் தேவை அப்படின்னாக்கா, அது நான் சொல்கிறது 2020 வரைக்கும் வியாபாரம் பண்ணுவேன். பணம் காலி ஆயிடுச்சுன்னா திரும்ப வியாபாரத்துக்கு போவேன். எனக்கு பணம் வேணும்னாக்கா இருக்குது, 1 லட்சம் வேணுமா, 2 லட்சம் வேணுமா, 5 லட்சம் வேணுமா, நான் நினச்சினா வந்துடும். ஏதாவது ஒரு வியாபாரத்து மூலிமா வந்துடும். ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது. ஆனால் கடைசியில் பார்த்தாக்கா இவ்வளவு விஷயங்கள் நான் வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன், உங்களெலாம் சந்திக்கிறேன். வேற மாதிரி கொஞ்சமாக மாறிட்டு இருக்குது. அந்த காதல் போயிடுச்சுன்னு ஏங்கிட்டு இருந்தேன் பாருங்க. பட் காதல் போகலடா, நீ அவளுக்காண்டி கற்றுக்கிட்ட விஷயம் பாரு, இன்னைக்கு பாரு உனக்கு இருக்குது, உனக்கு எப்படி கை கொடுக்குது. இந்த டெக்னாலஜியை கற்றுக்கிட்டதே ஒரு காதல் காண்டி தான். கடந்த ஒரு 6 வருஷமாக தான் ரொம்ப அக்ரஸிவாக நான் பிஸ்னஸில் வந்து இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருந்தேன், தேவைன்னா பிஸ்னஸ் பண்ணுவேன், வரக்கூடிய பிஸ்னஸை பண்ணுவேன், வேணாண்டு போன பிஸ்னஸ் இந்த ஏராளம். ஸோ உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபர், ஃபாலோவர்ஸ், கஸ்டமர்ஸ் எல்லாம் எத்தனை பேர் தெரியுமா எனக்கு பழக்கம் பண்ணாங்க. என் மீது எவ்வளோ தெரியுமா நம்பிக்கை. இந்த வாழ்க்கையை எனக்கு ஒருபோதும் எனக்கு இந்த லைஃப், இந்த பிரபஞ்சம் எனக்கு வந்து குறை வைக்கல, எனக்கு துரோகம் செய்யலை அப்படிங்கிற இந்த வாழ்க்கை வாழ தான் தெரியுது. ஒரு காரணத்தினால அந்த காதல் கைகூடாமல் போயிடுச்சு. அதுக்கு நானும் காரணம், சூழ்நிலையும் காரணம். சொடுக்கு போட்டு தான் வயசு பசங்க நீ நான் வந்து விழ போகிறாங்க. இதுக்கடையில் இன்னொரு பெண் என் வாழ்க்கையில் வர மனைவியா, அவள் என் கூட எல்லா விஷயங்கள்லையும் கூட சப்போர்ட்டிவாக இருக்கிறான்.
நான் 10 ரூபா இல்லாத காலகட்டங்களில் கூடி நான் கொடுக்காத பணத்தை வச்சுக்கிட்டு இல்லை கொடுத்த பணத்தை ஏற்கனவே கொடுத்ததை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்தி வாழ்க்கை மீது எனக்கு நம்பிக்கை ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தவ அடுத்த கட்டமாக 2வதாக என்னோட மனைவி. எல்லாம் இந்த பொண்டாட்டிய அம்மா மாதிரி பார்ப்பாங்க அம்மாங்க. நான் அவளை அப்பா மாதிரி பார்க்க. முதல்ல காதலி, ஏன்னா அவளுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனு. அவளுக்காண்டி இப்போ வேற மேஜிக்கலாக பண்ணிட்டு வந்தேன். பட் அவள் இல்லைன்னு லைஃப்பை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறது. அந்த லைஃப்பில் இவன் வந்து வாழ்க்கை வேற மாதிரி கொண்டு போயிட்டான். பெண்களை மதிக்கணும், பெண்கள் மீது நம்பிக்கை வைக்கணும். இது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய லெசன். காதலிச்சோம்னாக்கா கொண்டாடணுங்க. ஒருத்தி பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா, உண்மையிலே பிடிச்சிருக்குதுனாக்கா அவளை வந்து செலிப்ரேட் பண்ணணும். உங்களுடைய குழந்தை மாதிரி அவளை வந்து பிஹேவ் பண்ணணும். இல்லையா, பிடிக்கலையா விட்டுறணும். அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு நாட்டுக்கு மகாராஜாவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு காதலியை வந்தாக்கா அவள் ஓகே அப்படின்னா தான் நீங்கள் அந்த காதலில் ராஜா. நீங்கள் அதே மாதிரி பெண்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய நாட்டுக்கு ராணியாக இருந்தாலும் ஒருத்தன் உங்களை கொண்டாடுறான்னாக்கா, அவன் தன்னிச்சையாக வர்றான்னாக்கா உங்களோட முயற்சி மட்டும் கிடையாது, அவன் உங்கள் மீது வச்ச நம்பிக்கை, அளப்பரிய காதல். இந்த இயற்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பு. பிரபஞ்சத்துல நான் லவ் பண்ற மாதிரி உன்னை யாரும் லவ் பண்ண முடியாது. இதை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு 2 பேருமே ஒத்துக்கு ஒத்தாசையா இருக்கணும். ஸோ என் மனைவி பாருங்க, நான் சொன்ன பாருங்க, என் கூட ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தான். நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து ஏன்னா எனக்கு காசு இல்லை அப்படிங்கிறது வந்து பெருசாக எடுக்காம என்னை குறையா இல்லாமல் என்னோட சில பெரிய பெரிய தவறுகள்லாம் சகிச்சுக்கிட்டு அவள் என் காதலியை எப்படி நல்ல குணவதி நினைச்சனோ அந்த குணம் பூரா என் மனைவி கிட்ட இருந்துச்சு. எவ்வளோ பெரிய கஷ்டத்தெல்லாம் கடந்து தெரியுமா, எவ்வளோ கடன் தெரியுமா, சம்பாதிக்கிறதெல்லாம் கடனுக்கே கொடுத்துருங்க வேணாங்க அவங்க பணம், எங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் வரல. என் வாழ்க்கையில ஒரு அண்ணனாக நான் செய்ய வேண்டிய எல்லா கடமைக்கும் என் கூட நின்றான். ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்தவர காவியம் என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி. எல்லாமே பண்ணோம், நல்லா நாங்களும் சம்பாதிச்சோம், பணம் சேர்த்தோம், ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணோம், கடன்லாம் அடைச்சோம், நல்லபடியா இருக்கிறோம். இன்னைக்கு இந்த நம்ம வீடு ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப பெருசா நிறைய இன்னும் பெரிய லெவல்ல மல்டி குரோர் டிரான்சாக்ஷன் கம்பெனியா மாற்றதுக்கு உண்டான வேலைகள் ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு உண்டான ஃபவுண்டேஷன் அமைச்சு கொடுத்தது இந்த இறைவன் தான், நீங்கள் தான். இறைவன் வந்து உங்கள் மூலமாக நிறுத்தினார். அப்ப நான் உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. இந்த பிசினஸை நல்லபடியா நியாயமா செஞ்சா போதும். பணம் சம்பாதிக்கிறது தான் நம்ம தொழில் செய்யறோம். ஆனா அந்த தொழிலை பயபக்தியோட தர்மத்தோட ஹலாலா செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இது வரைக்கும் அதை நான் காப்பாத்திட்டு வர்றேன், இனிமேலும் காப்பாற்றுவேன். என்கிட்ட ஒரு பெரிய டீம் இருக்கு, ஒரு 10 பேர் என் கூட இருக்கிறாங்க. இன்னும் அது 10 100 ஆகணும், 100 1000 ஆகணும். எல்லோருக்கும் வாய்ப்புகள் ஏற்படுத்திடும். இந்த பிசினஸ் இன்னும் பெரிய அளவு க்ரோத் பண்ணணும். நம்ம வீடு ரியல் எஸ்டேட் அகாடமின்னு ஒன்று ஆரம்பிச்சு இதை வந்து நான் கொண்டுட்டு வந்து உங்க கையில ஒப்படைக்க போறேன். இதுல ட்ரைனிங் கொடுத்து நிறைய பேரை இந்த பிசினஸை கொண்டுட்டு வரணும். இதுல நிறைய ஓப்பனா உஷாரா வியாபாரம் பண்ணணும். அதே நேரத்தில் நேர்மையா இருக்கணும், ரொம்ப உஷாரா இருக்கணும். நேர்மையா இருந்தோம்னாக்கா இந்த பிசினஸ்ல ஜெயிச்சிடலாம். அது நிறைய ஸ்கோப் இருக்கு, அதெல்லாம் சொல்லி கொடுக்க போறேன். நம்ம 4 பேருக்கு உதவியா இருக்கணும், நம்மளுக்கு அப்பதான் 4 பேர் உதவியா இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கதான் இந்த வாழ்க்கை. பர்சனலாக பக்கமும் உங்கள்கிட்ட சொன்னதுக்கு காரணம் என்னுடைய சப்ஸ்கிரைபர், ஃபாலோவர்ஸ், கிளைண்ட்ஸ். நீங்க உங்கள்கிட்ட சொல்லாம யாருக்கிட்ட நான் சொல்லுவேன். எத்தனையோ முறை ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு வச்சுக்கங்களேன், ஒன்று அழுதுட்டு வந்திருப்பேன், கண்ணில் தண்ணி வந்திருக்கேன் வண்டியில் வரும்போது, இல்லை உங்களை பார்த்துட்டு வரும்போது அழுதுருக்கலாம். இவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபேஸ் பண்ண பாருங்க வாழ்க்கையை, நிறைய விஷயங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. நான் உழைக்க தங்கவே இல்லை, சரிங்களா, உழைச்சேன், எல்லாமே கிடைச்சிது. ஸோ வெற்றி மிக அருகாமையில் இருக்குது. வாழ்த்துக்கள்.